ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய வசனத்தை தியானிக்கவும் தேவன் தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன். இங்கே போதிப்பவர்கள் கேட்பவர்கள் என்று ஒருவரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரோடு கூட இடைபடுவாராக. சரி, ஸ்மால் ரீகேப். கடந்த நாட்களிலே பார்த்த காரியங்களை சின்ன ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு சில காரியங்களை, விடுபட்ட காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து விட்டு இந்த நாளின் செய்திக்குள்ளாக செல்ல நான் வாஞ்சிக்கின்றேன். சென்ற வாரம் என்ன பார்த்தோம்? எஸ், எக்ஸாக்ட்லி. யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு செங்கடலை கடந்து சீன் வனாந்தரத்திலே வந்தார்கள். சீன் வனாந்தரத்திலிருந்து ரெவித்தீம் வந்தார்கள். ரெவித்தீமிலிருந்து அவர்கள் எங்கே வந்தாங்க? சீனாய் மலையின் அடிவாரத்திலே சீனாய் வனாந்தரத்திற்கு வந்தார்கள். அங்கே வந்தபோது தான் கர்த்தர் அவர்களை சந்தித்தார். கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொன்னார். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு. யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. எப்படி பரிசுத்தப்படுத்த வேண்டும்? அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வேறு வஸ்திரங்களை தரித்து கொள்ள வேண்டும். 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட கிடைவீர்கள் என்று சொல்லி 3ஆம் நாளிலே, அதாவது 50வது நாளிலே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை சந்திக்கிறார். கர்த்தர் மக்களை சந்திப்பதற்கு முன்னதாக மக்கள் என்ன செய்ய வேண்டுமா? தங்களுடைய வஸ்திரங்களை சேஞ்ச் பண்ணி கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு நாளில் தேவன் நம்முடைய வஸ்திரத்தை மாற்றுவார். அதற்கு முன்னதாக நீங்களும் நானும் வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பப்படுகின்றார். யோசேப்பை குறித்து நாம் பார்த்தோம். யோசேப்பு ஆதியாகமங்களின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தோம். யோசேப்பின் பார்வோனிடத்திலிருந்து யோசேப்புக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை கேட்ட உடனே அவன் போட்டிருந்த காவல் ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு சுயாதீனனுடைய ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு பார்வோனுக்கு முன்னதாக சென்றான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ தான் பார்வோன் அவனுடைய ஞானத்தை பார்த்துவிட்டு 42வது வசனத்தில் அவனுடைய வஸ்திரத்தை மாற்றுகிறார். மெல்லிய வஸ்திரத்தை தரிக்கிறார். பார்வோன் வஸ்திரத்தை தரிப்பதற்கு முன்னதாக யோசேப்பு தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டான் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது யாரை பற்றி பார்த்தோம்? ரூத்தை குறித்து பார்த்தோம். ரூத் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அவனுடைய மாமியார், மதரின் லா நகோமி என்ன சொன்னாங்க? நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரத்தை உடுத்து கொண்டு போ. மணவாளனை சந்திப்பதற்கு நீ உன்னுடைய அந்த விடோ ட்ரெஸ், விதவையின் வஸ்திரத்தை தரித்து அல்ல, புதிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்றார். ராஜாவை பார்ப்பதற்கு, மணவாளனை பார்ப்பதற்கு நீங்களும் நானும் நம்முடைய வஸ்திரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். 3வதாக ஒரு கேரக்டர் பார்த்தோம். யார் அவர்? பர்த்திமேயு. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட பர்த்திமேயு. இவர் யார் என்று சொன்னால், எரிகோவினுடைய வாசலிலே பிச்சை எடுத்து கொண்டிருந்த மனிதன். இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பை கேட்ட மாத்திரத்தில் அவன் மீது போர்த்தி இருந்த அந்த சால்வையை எரிந்து விட்டு அவன் இயேசுவை நோக்கி போனான். ராஜாவை பார்க்க வேண்டுமே ஆனாலும், மணவாளனை பார்க்க வேண்டுமே ஆனாலும், கிறிஸ்து இயேசுவை பார்க்க வேண்டுமே ஆனாலும் நீங்களும் நானும் நம்முடைய வஸ்திரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். We are not talking about our dress. நம்முடைய மைண்ட் செட், செல்ஃபிஷ்னஸ், உலக பிரகாரமான மாமிசீக சிந்தைகளிலிருந்து நீங்களும் நானும் விடுபட வேண்டும் என்று சொல்லி
சென்ற வாரத்தில் சொல்லாத ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த நாளின் செய்திக்குள்ளாக போகின்றேன். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி கண்டார்கள். கண்ட மாத்திரத்தில் அவர்கள் செய்த காரியம் என்னன்னா, தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சொல்லை கேளாதபடிக்கு கீழ்ப்படியாமல் காரியத்தை செய்து விட்டோம். இப்போ தேவன் நிச்சயமாய் அந்த வேளையிலே, சாயங்கால வேளையிலே வருவார் என்று சொல்லி அவர்களுக்கு அறிந்திருந்தார்கள். வருகிற போது அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அப்படியே போல அவங்க என்ன செஞ்சாங்க? அத்தி இலையினாலே ஒரு வஸ்திரத்தை உண்டு பண்ணி போட்டு கொண்டார்கள். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் என்ன செய்கிறாரு? அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். கர்த்தர் அவர்களுக்கு வேறு வஸ்திரத்தை கொடுப்பதற்கு முன்னதாக ஆதாமும் ஏவாளும் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, அவங்க என்ன செஞ்சாங்க? அத்தி இலையினாலே ஒரு ஆடையை உண்டு பண்ணி தருவித்து கொண்டார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் செல்ல வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் நிச்சயமாய் நம்முடைய வஸ்திரத்தை மாற்ற வேண்டும். வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. மணவாட்டியாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வாசிப்போமா? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அவள் யாரு? மணவாட்டி. மணவாட்டியாகிய திருச்சபை, நம்முடைய திருச்சபையை பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக ஒரு மெல்லிய வஸ்திரம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியை உங்களுக்கும் எனக்கும் தெரிவிக்க தேவன் விரும்புகிறார். அதற்கு முன்னதாக நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து நீங்களும் நானும் விடுபட்டு தேவனுக்கு முன்பாக வேறு வஸ்திரம் தரித்தவர்களாய் நிற்க வேண்டும். எப்படி மணவாட்டி திருச்சபை தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறது என்று முந்தைய வசனத்துல 7வது வசனத்துல வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவியாகிய மணவாட்டியாகிய திருச்சபை தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நீங்களும் நானும் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். மணவாளனுடைய கல்யாணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். மணவாளன் வருவதற்கு முன்னதாக திருச்சபை ஆகிய நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். எப்படி பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் அதற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நித்திய வாசி, மரணம் இல்லாதவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், உன்னதமானவர். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் எங்கே இருக்கிறேன்னா உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அவர் எங்க வாசம் பண்றார்னா உன்னதமான பரிசுத்த ஸ்தலத்தில் வாசமாக இருக்கிறார். அவர் எங்கே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொன்னால், நொறுங்குண்ட ஆவி உடையவர்களிடத்திலே, பணிந்த ஆவி, எளிமையான ஆவி உடையவர்களிடத்திலே வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். உங்களுடைய என்னுடைய மத்திகளிலே தேவன் வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தொடர்ச்சியாக நாம் பரிசுத்தத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பரிசுத்தம் என்று சொன்னால் செட் அப்பார்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். தேவனாலே
குறிக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான காரியங்களை செய்வதற்காக உங்களையும் என்னையும் வேறு பிரித்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருந்து வேறு பிரித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் எதற்காக? தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு சித்தத்தை செய்வதற்காக உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இட் இஸ் அ ப்ராசஸ். We must yield to that process. இந்த ஒரு ப்ராசஸுக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கிற போது தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குகிறார். எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், submit to the God with humility. நீங்களும் நானும் சப்மிஷன், கம்ப்ளீட் சரண்டர் தேவனுடைய சமூகத்தில் உங்களையும் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கிற போது கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகின்றார். அதற்கு முதலாவதாக நீங்களும் நானும் செய்ய வேண்டியது accept the God to correct us. கர்த்தர் நம்மை கரெக்ட் பண்ணுவதற்கு நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவதாக go into the process of brokenness. நம்மை உடைத்து உருவாக்க தேவனுடைய கரத்தில் நீங்களும் நானும் கொடுக்கும்போது மாத்திரமே தேவனாலே உங்களையும் என்னையும் உருவாக்க முடியும். உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக கர்த்தர் செய்கிற காரியம் என்னன்னா, செப்பரேட் பண்ணுவார். உங்களையும் என்னையும் பிரித்தெடுப்பார். அதை தான் இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1 நம்ம பார்த்தோம். உங்களையும் என்னையும் தேவன் பிரித்தெடுக்கிறார் என்று சொல்லி வேதாகமத்திலிருந்து ஒரு மனிதரை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் ஆபிரகாமை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பதற்கு முன்னதாக நீ என்ன செய்யணும்? செட் அப்பார்ட். உன்னை கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து உங்களையும் என்னையும் தேவன் பிரித்தெடுக்க விரும்புகிறார். அநேக நேரங்களில் நம்ம செய்கிறது என்னென்னா, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெளியே வர மாட்டோம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ வா என்று சொல்கிறார். ஆபிரகாம் அப்போ கீழ்ப்படிந்ததினாலே தான் ஆபிரகாம் அவரை ஆசீர்வதிக்க முடிந்தது. 3வது வசனத்தை வாசிப்போம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, இந்த உலகத்தில் உன்னை ஆசீர்வதிப்பவர்கள் உனக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? என்னுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது வைப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். போதும், ஒரு நிமிஷம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே போயிடும். சபிக்கிறவர்களை சபிப்பார் என்று சொல்லி அங்கே என்ன போட்டிருக்கு? சபிக்கிறவனை, சிங்குலர் தான் கொடுத்துருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, கர்த்தர் யாரை சொல்கிறாரு? சத்ருவானவனை குறித்து சொல்கிறார். இன்றைக்கி அநேக மனிதர்கள் நமக்கு விரோதமாக வரலாம். அந்த மனிதர்களுக்கு பின்னதாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சத்ருவானவனை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். நம்ம என்ன செய்கிறோம்? மனுஷங்க கூடயே ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்றார் மிக தெளிவாக, உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். தொடர்ந்து வாசிப்போம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நீ மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னுடைய ஆசீர்வாதம் எப்படி ஆகும்? மல்டிப்ளை ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகி உன் ஆசீர்வாதத்தினாலே இந்த உலகத்தின் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததினாலே ஆபிரகாமின் சந்ததியாக நீங்களும் நானும் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் அவனோடு கூட நிற்கவில்லை, ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதற்கு முதலாவது செய்தது என்ன என்று சொன்னால், செப்பரேஷன் லீட் டு brokenness. உங்களையும் என்னையும் உருவாக்குவதற்கு முன்னதாக பிரித்தெடுக்கிறார். அதை தான் நம்ம பார்த்தோம். blessing comes through brokenness. நம்ம அநேக நேரங்களில் நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை கேட்போம். என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கோமா? என்னை உடைத்து உருவாக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கோமா? என்றைக்குமே ஜெபம் பண்ணது கிடையாது. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால், அவன் மூலமாக ஆசீர்வாதம் மற்ற மக்களுக்கு செல்ல வேண்டுமே ஆனால், முதலாவதாக அவனை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். உருவாக்கும் போது மாத்திரம்தான் அவனாலே ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பல நேரங்களில் நம்ம கர்த்தருடைய கரத்தில் நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்பதில்லை.
பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், ஜெபம் கர்த்தர் என்னென்ன செய்யணுங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம். இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, மிச்சதெல்லாம் என்னது நாங்கள் பார்த்துக்குறோம், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், விசா மட்டும் கிடச்சிருச்சுன்னா போதும், மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ப்ரொமோஷன் மட்டும் கிடச்சிருச்சுன்னா போதும், ஒரு வேலை மட்டும் கிடச்சிருச்சுன்னா போதும், இது செஞ்சுருங்க, மிச்சதெல்லாம் என்ன செய்கிறான் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி. அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் முழுமையாய் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். மோசேயை பார்க்குறோம். மோசே 40 வயது மனிதன் என்ன செய்கிறாரு, நல்ல ஸ்ட்ரென்த்து, அவருடைய சொந்த கையிலாலே காலோட்டியில் என்ன செஞ்சாராம், ஒருவனை கொன்றுட்டார். அவ்வளவு சக்தி உள்ள மனிதன், ஞானம் சொல்லிலும் வாக்கிலும் சிறந்தவனாக விளங்கினானா. எகிப்து அரண்மனையிலே வாழ்ந்த மனிதன். அவர் நினச்சிட்டாரு, கர்த்தரை கூப்பிட்ட உடனே அவர் என்ன நினச்சிட்டாரு, ஐ எம் ரெடி, இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன செய்யலாம், இந்த இஸ்ரவேல் மக்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் காட்டுற தேசத்துக்கு போயிடும், ஐ எம் ரெடி அப்படின்னாரா. கர்த்தர் என்ன சொன்னார், யூ ஆர் நாட் ரெடி. பல நேரங்களில் நம்ம நினைப்போம் நம்ம ரெடி என்று சொல்லி. கர்த்தர் சொல்கிறார், நீ ரெடி இல்லை, ஒன்று நான் உருவாக்கணும்னா இன்னொரு 40 வருஷம் ஆகும். அந்த 40 வருஷத்தில் மீதியான் தேசத்தில் நீ என்ன செய்யணும், இதே சீனாய் மலையின் அடிவாரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கணும். 40 வருடம் அவரை உருவாக்குகிறார். அந்த 40 வருடத்தின் எண்ணில் சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யுங்க, வேற யாரையாவது பார்த்துங்க ஆண்டவரே, என்னுடைய ஃபோக்கஸ் இப்போ போயிடுச்சு, என்னால் நீ முடியாது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன்னால் முடியும், இப்போ நீ ட்ரெயின்ட் ஆகியிருக்க. பல நேரங்களில் நீங்களும் நானும் என்ன நினைப்போன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும், தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி. ஆனால் தேவன் சொல்கிறாரு, உன்னை நான் உருவாக்க விரும்புகிறேன், உடைத்து உருவாக்க விரும்புகிறேன். இப்படியே இருக்கும்போது என்னால் உன்னை யூஸ் பண்ண முடியாது, உன்னை உருவாக்க வேண்டும். கர்த்தர் ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கரத்தில் நீங்களும் நானும் கொடுக்கும்போது அவர் உங்களை தனியாக பிரித்து உங்களை உருவாக்க விரும்புகிறார். எப்போ ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் பிரிக்கிற மாத்திரத்தில் தான் அவனை ஆசீர்வதிக்க முடியும். ஈசாக்கை எப்போ ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்ப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஸ்லைடில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் அவன் குமாரனாக ஈசாக்கை ஆசீர்வதித்தார். போதும், ஈசாக்கை ஆசீர்வதிப்பதற்கு அவனுடைய தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கிறாரு. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு யார்கிட்ட பிரிக்கிறாரு, அவருடைய தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஈசாக்கை விட்டு அவனை பிரித்தெடுக்கிறார். ஏன் என்று சொன்னால் தகப்பனை பிரிகிறது முக்கியம் இல்லை, என்னன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து உங்களையும் என்னையும் தேவன் எடுக்க விரும்புகிறார். உடைந்த ஒரு பாத்திரமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த உடைந்த பாத்திரத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்களையும் என்னையும் சிருஷ்டிப்பின் கர்த்தர் மீண்டுமாக உங்களையும் என்னையும் சிருஷ்டிக்க விரும்புகிறார். சிருஷ்டித்து புதிய பாத்திரமாக, அவருக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக மாற்ற தேவன் விரும்புகிறார். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, தேவனுடைய கரத்தில் முழுமையாய் கம்ப்ளீட் சரண்டர், சப்மிஷன். ஆண்டவரே என்னால் எதுவுமே முடியாது ஆண்டவரே, உம்மால தான் முடியும் என்று சொல்லி நொறுங்குண்ட நிலைமை, ஆவியுள்ள நிலைமையிலே நீங்களும் நானும் வர வேண்டும். அதை தான் தாவீது 51ஆம் சங்கீதம் 16-17 தாவீது சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்க கேட்போம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்களும் நானும் வருகிற போது தான் தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்க முடியும். தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கி அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நீங்கள் உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு நீங்களும் நானும் முதலாவதாக தேவனுடைய கரத்தில் உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய கரத்தில் கொடுக்கும்போது மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதத்தை, தேவனுடைய சித்தத்தை நீங்களும் நானும் செய்ய முடியும். இன்றைக்கி அநேகருடைய ஆசை என்னென்னா ஊழியம் செய்யணும்னு ஆசை. ஆனால் ஊழியம் செய்வதற்கு முன்னதாக உங்களையும் என்னையும் தேவன் உருவாக்க விரும்புகிறார்.
உருவாக்குவதற்கு நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். அப்போ மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு தந்த ஆசீர்வாதம் அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பம் மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதம் ஓவர்ஃப்ளோ ஆகி பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்க ஒரு மனிதனை தேவன் உபயோகப்படுத்தினார். உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட மனிதர்களாக மாற்ற தேவன் நிச்சயமாய் விரும்புகிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். வாசிக்க கேட்ட வேத பகுதி மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். இதிலிருந்து என்னங்க சொல்ல போகிறீங்க? இது சண்டே ஸ்கூல்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்த கதை. இதில் நீங்கள் என்னங்க சொல்ல போகிறீங்க? எடுத்தவர்கள் வாசிப்போம். அப்பொழுது மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எப்போ மல்டிப்ளை ஆச்சா? பிட்கின்ற போது. அந்த அப்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் பிட்கும் போது தான் என்ன நடந்துச்சு? அந்த அவ்வளோ பெரிய மிராக்கிள் நடந்துச்சு. இது மிகப்பெரிய மிராக்கிள். இந்த அற்புதம் 4 சுவிசேஷங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதத்தை தேவன் எப்படி செய்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். பல நேரங்களில் பிளஸ்ஸிங் நமக்கு வேணும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் அந்த பிளஸ்ஸிங் எப்போ வரும்னா பிட்கப்படுகின்ற நிலைமையிலே. பிட்கப்படும் போது மாத்திரம்தான் மல்டிப்ளை ஆக முடியும். பிட்கப்படும் போது தான் பெருக்கத்தை நீங்களும் நானும் காண முடியும். பிட்கப்படுவதற்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னா, இது மட்டும் வேண்டாம் ஆண்டவரே, இல்லை நம்ம சொல்லுவோம் இது மட்டும் எனக்கு வேண்டாம். அப்போ தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்க முடியாது. தேவனுடைய கரத்தில் உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் முதலாவதாக பிட்க கொடுக்கிறார். பல நேரங்களில் பிலீவர்ஸ், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியம் செய்ய வாஞ்சி உள்ள பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியம் என்னென்னா, இப்படிப்பட்ட காரியங்கள், பிற்கப்படுகிற அனுபவங்கள், நொறுக்கப்படுகிற அனுபவங்கள் வருகின்ற போது நீங்களும் நானும் கேட்கக்கூடிய ஒரே காரியம், why this Lord? ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி வந்தது? ரெண்டாவது கேட்போம், என்ன கேட்போம்? நான் என்ன தப்பு செஞ்சேன் ஆண்டவரே? எதுக்காக இந்த பனிஷ்மெண்ட்? இல்லை, திஸ் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட், திஸ் இஸ் அ ப்ரிப்பரேஷன். உங்களையும் என்னையும் தேவன் உருவாக்குவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக வழி நடத்துகிறார். நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் அந்த ப்ராசஸில் உங்களை ஒப்பு கொடுக்கின்ற போது உங்களையும் என்னையும் தேவன் பயன்படுத்தி பக்குவப்படுத்தி பிட்டு அதை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள மனிதர்களாக உங்களையும் என்னையும் மாற்ற முடியும். இந்த 4 சுவிசேஷங்கள்லாம் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயுவிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷங்களிலும் இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் காலேஜில் இப்படிப்பட்ட சம்பவங்களை என்ன செய்வோம்னா, கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுவோம். ஒரு மிராக்கிள் எடுத்து, ஒரு சம்பவத்தை எடுத்து, ஒவ்வொரு ஆசிரியர்களும் எவ்விதமாக அதை பார்க்கிறார்கள், அவர்களில் காமனாக பார்த்த காரியம் என்ன, யூனிக்காக என்னென்ன காரியங்களை பார்த்துருக்கிறார்கள் என்று சொல்லி கம்பேரிட்டிவ் ஸ்டடி செய்வோம். இதில் பார்த்தோம்னா பிட்கப்படுதல் என்கின்ற வார்த்தை 4 காஸ்பல்லையும் இருக்கும். பிட்கப்படுகிறது. சில இடங்களில் சிலர் சில விதமாக எழுதியிருப்பார்கள். அதில் முக்கியமாக எனக்கு பிடித்தது என்னென்னா, யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மிக அழகாக இந்த காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையை செய்வதற்கு போது அவருடைய மனநிலைமை என்ன, அதற்கு முன்னதாக யோவான் சுவிசேஷத்துக்கு போகிறதுக்கு முன்னதாக இந்த காரியத்தை பார்த்துட்டு போயிடுவோம். இந்த இவ்வளோ பெரிய மிராக்கிளை தேவன் செய்வதற்கு முன்னதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை என்ன? ரொம்ப ஹாப்பியாக இருந்தாரா? அவர்களுடைய மனநிலை என்ன என்பதை மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிறைசேதம் பண்ணுவித்தான். யாரு?
ஏரோது அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை யோவானுடைய சீஷர்கள் வந்து அந்த உடலை எடுத்து அடக்கம் பண்ணி, தொடர்ந்து வாசிப்போம். பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசுவுக்கு சொல்லுகிறார். எப்ப சொல்றாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காரும்போது சொல்கிறாங்க, அவருடைய சீஷர்கள் வந்து இப்போ தான் என்ன செஞ்சோம், யோவான் ஸ்நானகன் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோம், அடக்கம் பண்ணி விட்டு வந்திருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் யார்? இவருடைய கசின். ஒருவன் மரித்து விட்டான். இதுக்கு முன்னதாக கேட்குறாங்க, ஆண்டவரே நீர் வருகிற மேசியா நீர் தானா இல்லை வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்போது, இல்லை, நீங்கள் கண்டதையும் கேட்டவைகளையும் போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். இப்போ என்ன நிலைமைன்னா, அவர் மரித்து விட்டார். ஏன் மரித்தார்? எதற்காக மரித்தார்? பாவம் ஒன்றும் செய்யலை, தப்பே செய்யாத ஒரு மனிதனை கொன்று விட்டார்கள். இந்த செய்தியை கேட்ட உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையாக போகிறார். தொடர்ந்து வாசிப்போம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி, அந்த இடத்தை விட்டு படகில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். எதுக்காக தனியா போனாரு? தன்னை ஆறுதல் படுத்துவதற்காக, தேற்றுவதற்காக அந்த வனாந்தரத்திலே படகு ஏறி தனியாக இருக்க வேண்டும். சீஷர்களை விட்டு விட்டார், மனிதர்களை விட்டுவிட்டு தனியாக போய் தன்னுடைய ஆறுதலை தேடுவதற்காக, தேவனுடைய சமூகத்திலே தன்னை தேற்றிக்கொள்வதற்காக அந்த வனாந்தரத்தில் போன போது என்ன நடந்துச்சு? ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். கால்நடையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே போயிருக்காரு, இந்த மலை மேலே இருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே மக்கள் என்ன செய்கிறாங்க, கால்நடையாய் அங்கே போனாங்க. தொடர்ந்து வாசிப்போம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். போதும். யோவான் எழுதிய சுவிசேஷம் சொல்லுகிறது, அவர் அங்கே ப்ரீச் பண்ணார். மெய்ப்பெண் இல்லாத மந்தைகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உபதேசிக்கிறார். ஆல்ரெடி இவர் எப்படி இருக்கிறாரு? நொறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? தனியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி தனியாக செல்லும்போது மனிதர்கள் வருகிறார்கள். மனிதர்கள் வந்த உடனே அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களுக்கு சுஸ்தமாக்கி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது தான் 15வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பி. காலையில் போனாராம், காலையில் இந்த வனாந்தரத்திற்கு போனாராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. போய் உபதேசம் பண்ணி இந்த மக்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கும் போதே இப்போ என்ன ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆகிவிட்டது, ராத்திரி ஆயிடுச்சு. உடனே சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே இவர்கள் என்ன செய்யலாம், அனுப்பிடலாம், போதும், இன்னைக்கு என்ன எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். தொடர்ந்து வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவர்கள் போகிற வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்கள், அவர்கள் சாப்பிடுவதற்கு போஜனத்தை நீங்களே கொடுங்கள் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். யோவான் சுவிசேஷத்துக்கு வந்தீங்கன்னா பிலிப்புட்ட தான் இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன கேட்குறாரு, இவங்கள சாப்பாட்டை நீயே ஏற்படுத்து என்று சொல்லி. பிலிப்பு சொல்கிறாரு, இத்தனை பேருக்கு சாப்பாடு செய்யணும்னா எவ்வளோ பணம் வேணும், 200 பணம் வேணும், அது நம்மகிட்ட இல்லை, இவங்களெல்லாம் என்ன செய்யலாம், அனுப்பி விடலாம் என்று சொல்லி. அப்போ தான் அந்திரேயா வருகிறார். அந்திரேயா சொல்கிறாரு, ஒரு பையன் கையில் எவ்வளோ இருக்குது, 5 அப்பமும் 2 மீன். ஒருவேளை அந்திரேயா நிலைமையில் நம்ம இருந்தோம்னா இதை சொல்லியே இருக்க மாட்டோம். நமக்கு தெரியும், 5 அப்பமும் இந்த 2 மீனையும் வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. இதை போய் அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு பேசாமல் என்ன செய்யலாம், பேசாமல் வாய் மூட்டு பேசாமல் இருக்கலாம். அதான் பிலிப்பு டீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பிலிப்பிட்ட தான் கேட்டுட்ருக்காரு. நம்ம என்ன செய்வோம், அங்கே இங்கேயும் அப்படி திரும்பி அப்படி நின்றுக்குவோம், காதலே உழுகாத மாதிரி நம்ம நின்றுக்குவோம். அப்படின்னா அந்திரேயா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஒரு பையன் கையில் என்ன இருக்கான், 5 அப்பமும் 2 மீனும்.
அங்கே எத்தனை பேர் இருந்தாங்களா? 5000 புருஷர்கள் இருந்தாங்க. அப்போ யாரை கவுண்ட் பண்ணவே இல்லை? பெண்களை கவுண்ட் பண்ணவே இல்லை, பிள்ளைகளை கவுண்ட் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அங்கே எத்தனை பேர் இருந்திருக்கணும்னா ஒரு 20,000 பேர் இருந்திருக்கணும். 20,000 பேர் இருக்கணும். அந்த 20,000 பேருக்கு கொடுக்கணுன்னா இவர் கையில் என்ன தான் இருக்குது? 5 அப்பமும் 2 மீன் இருக்கும். அது யார் கையில் இருக்குது? பையன் கையிலே தான் இருக்குது. இந்த பையனை அவங்க கவுண்ட் பண்ணவே இல்லை, பெண்களை கவுண்ட் பண்ணல, பையன்களும் கவுண்ட் பண்ணல. ஏன்னா அவங்கெல்லாம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்கள் தான் நிறைய சாப்பிடுவாங்க போட்டிருக்காங்க, அதனால் அவங்கள மட்டும் கவுண்ட் பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் இவங்கெல்லாம் ஒரு பொருட்டா அப்படின்னு நினைப்போம். அவங்களை கொண்டு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த சின்ன பையனை அவங்க என்ன செய்யவே இல்லை? கவுண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அவனுடைய கைகளில் இருந்த 5 அப்பமும் 2 மீனை கொண்டு அநேகருக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றினார். அதற்கு செய்த காரியம் என்னன்னா, அந்த பையன் என்ன செய்கிறான்? வில்லிங் டு கிவ். அந்த சிறு பையன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொடுக்க விரும்பினான். பல நேரங்களில் நம்ம நானாக இருந்தேன்னா என்ன செஞ்சுருப்போம்? இருக்கிறது 5 அப்பம் 2 மீன். இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இதை கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்குதோ இல்லையோ. நான் கொடுக்கும்போது அவர்கள் திருப்தியாய் அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டார்களாம். என்ன என்று சொன்னால், அவர்கள் கைகளிலே கொடுக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை வாங்கி அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து பிளஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. NIV பைபிள் யார்ட்டையும் இருக்கா? இல்லைன்னா விட்டுறலாம். சரி, NIV பைபிளில் பார்த்தீங்கன்னா 19வது வசனம், கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தேங்க் காட், பிளஸ் தி காட். அப்படின்னா நம்ம தேவனை ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாது. எபிரேய பதத்தில் பிளஸ் தி லார்ட் என்று சொன்னால் தேங்க் காட் என்று சொல்லி அர்த்தம். தேங்க் காட். அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு நன்றி சொல்கிறார். பல நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்னா, குறைவிலே தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். குறைவிலே நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்கின்ற போது தேவன் என்ன செய்கிறாரு? அதை ஆசீர்வதித்து தருகிறார். முதலாவதாக அவர் செய்தது என்னென்னா, வானத்தை அண்ணாந்து பார்த்து நன்றி சொல்கிறார். கர்த்தருக்கு சொல்கிறாரு, இது எனக்கு கிடைத்ததுக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு? பிட்கிறார். பிட்கிற போது சூப்பர் நேச்சுரலி அந்த அப்பம் என்னாச்சான்? பெருகிருச்சான். இவ்வளோண்டு இருந்த அப்பம் பிச்சு அடுத்தவங்க கையில் கொடுக்கும்போது அது எவ்வளோ பெருசாகிடுச்சான்? சூப்பர் நேச்சுரலி இவ்வளோ பெருசாகிடுச்சு. இப்போ சீஷர்கள் அவர்கள் கைகளில் வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க பிக்கிறாங்க. பிக்கும்போது அது எவ்வளோ பெருசாகிடுச்சு? சூப்பர் நேச்சுரலி பெருசாகிடுச்சு. இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சுன்னா, பிக்கிட்டு மற்றவர்களிடத்திலே கொடுக்கின்ற போது அது மல்டிப்ளை ஆச்சு. ஒவ்வொருவருடைய கைகளிலும் போய் அவர்கள் பிக்கும்போது அது மல்டிப்ளை ஆகிக்கொண்டே இருந்ததுதான். மார்க் எழுதிய சுவிசேஷமும் லூக்கா என்று சொல்கிறேன். இந்த 2 இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, குரூப்பாக உட்காருங்க. எப்படி உட்காரணுமா? குரூப்பாக. மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், லூக்கா 9வது அதிகாரத்தில் 100 பேர்களாகவும் 50 பேர்களாகவும் சின்ன சின்ன குரூப்பாக நீங்கள் அமருங்கள் என்று சொல்கிறார். 20,000 பேர் இருக்கிறாங்க. நம்மளாம் என்ன செய்வோம்? பிச்சு கொடுத்து எல்லோரும் ஒவ்வொருத்தராக அனுப்புவோம். இல்லை, நம்ம அரசியல்வாதிகள் கொடுக்கறது என்ன செய்வோம்? இங்கே ஒரு சேலையை கொடுப்போம், அவங்க அங்கே போனோன்னா அந்த சேலையை பிடிங்கிடுவாங்க. பிடிங்கிட்டு மறுபடியும் அந்த சேலை இந்த பக்கம் வந்துடும். அவங்க சொல்லுவாங்க அப்புறமா தர்றோம் அப்படின்னு. அப்படி இல்லை. இவர் என்ன செய்கிற? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குரூப்பாக ஒரு 50 பேர், 50 பேர்னா ஒரு 10 ஃபேமிலி ஒரு குரூப்பாக உட்காடுறாங்க. ஒரு திருச்சபை என்று சொன்னால் 10 ஃபேமிலிக்கு மேலே இருந்துச்சுன்னா கேட்டர் பண்ணவே முடியாது, வசனத்தை பெற்று கொடுக்கவே முடியாது. மகா சர்ச்சஸ் இருக்குது, 3,000 பீப்புள், 5,000 பீப்புள். அந்த பாஸ்டர் யாரை பார்க்குறாருன்னே தெரியாது. அப்படி அல்ல. கர்த்தருடைய வசனம் பிற்கப்பட்டு கொடுக்க வேண்டுமே ஆனால் ஒரு ஸ்மால் குரூப்பாக தான் இருக்கணும். பெரிய திருச்சபை இருப்பது தவறல்ல. அந்த திருச்சபைக்குள்ளாக ஸ்மால் குரூப்ஸ் ஏற்படுத்தி அவர்களுக்கு வசனங்களை பிட்டு கொடுக்கின்ற போது தான் அது மல்டிப்ளை ஆகும். அது அவர்களுக்குள்ளாக ஓவர்ஃப்ளோ ஆக முடியும்.
இல்லைன்னா பெரிய குருசைட் மாதிரி ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியுமே ஒழிய மனிதர்களை சீஷர்களாக மாற்ற வேண்டுமே. ஆனால் ஸ்மால் குரூப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்கிறார். 50 பேரா 100 பேரா சிறு கூட்டமாக அமர்ந்திருங்கள் என்று சொல்லி. அப்போ ஒவ்வொருவரும் அவர்கள் பிற்கின்ற போது அப்போ என்ன ஆகுது? மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆச்சு, எல்லாரும் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டோன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மீதியானதை என்ன செய்யுங்க? கலெக்ட் பண்ணுங்கன்னு. எத்தனை பாஸ்கெட்டில் கலெக்ட் பண்ணாங்க? 12. இந்த மிரக்கிள் எங்கே நடக்குது என்று சொன்னால் பெத்சைதா என்கின்ற இடத்திற்கு அருகாமையில் உள்ள மலையிலே நடக்கிறது. இது யூதர்கள் வாழக்கூடிய, இஸ்ரவேல் மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே நடக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓவர்ஃப்ளோ பண்ணதை என்ன செய்கிறாரு? கலெக்ட் பண்ண சொல்கிறாரு. கலெக்ட் பண்ணி ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறார். 12 கூடைகள் எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் 12 கோத்திரங்களை அடையாளப்படுத்துகிறது. இந்த அப்பம் தேவனுடைய வசனத்தை அடையாளப்படுத்துகிறது. தேவனுடைய வசனத்தை நீங்களும் நானும் பிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் அனுபவிக்க முடியும், மற்றவர்களும் அனுபவிக்க முடியும். தேவ வசனத்தை நீங்கள் நானும் கேட்பவர்களாகவும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துகிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த வசனத்தை மற்றவர்களுக்கு பிட்டு கொடுப்பவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் போகும். அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு போக வேண்டுமே ஆனால் நீங்கள் பிட்டு கொடுக்க வேண்டும். இந்த 12 கோத்திரங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இது என்னுடைய வார்த்தைகள் பரவும் என்று சொல்லி. இதே போல் அற்புதத்தை மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் நடைபெற்றது. வாசிப்போமா? 36வது வசனம், மேத்யூ 15:36. அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். பிட்டு மறுபடியும் என்ன செய்கிறாரு? பிட்டு சீஷர்களிடத்திலே கொடுக்கிறார். பிற்கப்படுவதற்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கும்போது தேவன் பிற்க விரும்புகிறார், நொறுக்கப்பட விரும்புகிறார், கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும். நேரம் அதிகமாக இல்லாதனால இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னா தெற்கு போலீஸில் நடக்குது. இது எங்கே நடக்குதுன்னா யூத ராஜ்யத்திற்குள்ளாக அல்ல, இது வெளியிலே புற ஜாதியின் இடத்துல நடக்கிறது. இந்த அற்புதத்திலையும் கர்த்தர் சொல்லுகிறது பிற்கப்பட வேண்டும் என்று சொல்லி. இங்கே மீதியான எத்தனை கூடைகளிலே நிரப்பினார்கள்? 7 கூடைகளிலே நிரப்பினார்கள். அந்த 7 திருச்சபையை அடையாளப்படுத்துகிறது. அந்த 7 திருச்சபைகள் என்னென்ன திருச்சபைகள்? வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 3ஆவது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட 7 திருச்சபைகள். என்னென்ன திருச்சபைகள்? எபேசு திருச்சபை, சிமர்னா திருச்சபை, பெர்கமு, தியேத்ரா, சர்தியா, பிலதெல்பியா, லகோதியா என்கின்ற 7 திருச்சபைகள். இந்த 7 திருச்சபைகளை குறித்து வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இந்த 7 திருச்சபைகளில் அவர்களிடத்தில் நன்மையும் பார்த்தாங்க, தீமையான காரியங்களும் பார்த்தாங்க. ஆனால் ஒரு திருச்சபையில் மட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீமை எதுவுமே பார்க்கலையா. அது எந்த திருச்சபை? பிலதெல்பியா திருச்சபை. பிலதெல்பியா திருச்சபையை போல நம்முடைய திருச்சபை மாற வேண்டும். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற வேண்டும். பிரேக் பண்ணும்போது தான் அது என்னாகும்? மல்டிப்ளை ஆகும், என்லார்ஜ் ஆகும், பிளஸ்ஸிங் ஆகும். யூ கேன் ஃபீட் மெனி. அநேகருக்கு நீங்களும் நானும் கொடுக்க முடியும் என்று சொல்லி. டைமில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து விட்டு முடிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த சம்பவம் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். இந்த சம்பவம் தெரியும். எலிசாவின் காலத்தில் நடந்த ஒரு காரியம். ஒருத்தர் என்ன செய்கிறாரு? மரத்தை வெட்டுறாரு. அந்த கோடாலி என்ன ஆயிடுச்சு? யோர்தான் நதியில் விழுந்துருச்சு, ஆழமான இடத்துல. இவர் என்ன செய்கிறாரு? இது நானே யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன், போரோ பண்ணி கொண்டு வந்தேன், இது என்ன ஆயிடுச்சு? கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லும்போது எலிசா என்ன செய்தார் என்று சொல்லி 6வது வசனம் வாசிப்போம். தேவனுடைய மனுஷன், அது எலிசா
அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். ஆ. அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி ஒரு மரத்தில் இருந்த ஒரு கொம்பை அவர் வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்டது. எப்ப எலிசா ஒரு மரத்தை வெட்டி பிட்டு பிரேக் பண்ணி அதை போடும்போது மூழ்கி இருந்த அந்த கோடாரி என்ன செஞ்சான்? மிதந்தது. பல நேரங்களில் உங்களையும் என்னையும் தேவன் வெட்ட விரும்பும்போது நீங்களும் நானும் மூழ்கி போகிற அநேக ஆத்துமாக்களை நீங்களும் நானும் அவர்களை கொள்ளையாடின பொருளாக தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதற்கு நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் அவருடைய ப்ராசஸ், அந்த ப்ராசஸில் நீங்களும் நானும் நம்ம சரண்டர் பண்ணும்போது, சப்மிட் பண்ணும்போது மாத்திரமே தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.